நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 6 குதிரைகள் பூட்டப்பட்ட சேரட் வண்டியில் அழைத்து செல்லப்படுகிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். சிக்கந்தர் பாஷா, இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது நாடாளுமன்றத்துல மத்திய அமைச்சகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களுக்கு நடுவே குடியரசுத் தலைவருடைய அந்த சாரட் வண்டி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்கிறோம். முதல்ல இந்த சாரட் வண்டி அழைத்து வரப்படுவதற்கான ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை பார்த்துட்டு இப்ப குடியரசுத் தலைவருடைய அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நம்ம நகரலாம். ஒவ்வொரு முறையுமே குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வெளியே வரும்போது அவருக்கான பிரத்யேக வாகனங்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் சாரட் வண்டி எப்போதெல்லாம் பயன்படுத்தும் என்றால் இந்திய அரசியலமைப்புக்கு தொடர்புடைய விஷயங்கள் விழாக்கள் நடைபெறும் போது சாரட் வண்டியை பயன்படுத்துவார்கள். உதாரணத்திற்கு சமீபத்தில் கொண்டாடப்பட்ட நாட்டின் குடியரசு தினத்திற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைத்து வரப்பட்ட போது இதே சாரட் வண்டியில அழைத்து வரப்பட்டார்கள். இன்று நாடாளுமன்றம், இந்தியாவிற்கான தலைமை அங்கமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய நடப்பு நிதியாண்டுக்கான முதல் உரையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆட்சி அளிக்கிறார். இது இந்திய அரசியலமைப்போடு தொடர்புடையது. எனவே சாரட் வண்டியில் அழைத்து வரப்படுகிறார். இப்படி அரசியலமைப்போடு தொடர்புடைய விழாக்கள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுக்கு பாரம்பரிய முறைப்படி சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவரை அழைத்து வருவது வழக்கம். அந்த பாரம்பரிய முறைப்படியே நடப்பு நிதியாண்டுக்கான 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைப்பதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து சாரட் வண்டிகள்ல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்போ சாரட் வண்டியில் அழைத்து வரப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேரடியாக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்துல குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர்கள் பயன்படுத்தக்கூடிய வாயில் வழியாக வந்து அவர் இறங்கிய உடனே அந்தந்த குதிரை படைகளுடைய மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் என்பது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவையினுடைய அவைத் தலைவருமான ஜெகதீப் தங்கர், அதே போல மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் இணை சபாநாயகர் ஹரிவன்ஸ் சிங், இந்த 4 பேருமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை வரவேற்பார்கள். வரவேற்றதற்கு பிறகாக நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையின் மெய் காப்பாளர் செங்கோலை ஏந்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை நாடாளுமன்றத்தினுடைய மைய அரங்கிற்கு அழைத்து செல்வார்கள். அழைத்து செல்லப்பட்டதற்கு பிறகாக செயலாளருடைய ஒப்புதலோடு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 2025-2026 நிதியாண்டுக்கான முதல் உரை என்பதை நாடாளுமன்றத்துல நிகழ்த்த இருக்கிறார். இந்த உரையில என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இடம்பெற போகிறது, கடந்த நிதியாண்டுகள்ல மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள், வரக்கூடிய ஆண்டுகள்ல மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள், இவற்றை தவிர சர்வதேச அளவுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சி, விண்வெளித்துறை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், குழந்தைகளுக்கான கல்வி, இப்படியான பல அம்சங்களையும் சுட்டிக்காட்டி குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரைகளை நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்பார்க்கவும் படுகிறது. இப்படியாக குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையை முழுமையாக வாசித்து முடித்ததற்கு பிறகாக மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு புறப்படுவார். குடியரசுத் தலைவர் புறப்பட்டதற்கு பிறகாக தான் நாடாளுமன்றத்தில் அடுத்தடுத்த கட்ட அலுவல் பணிகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைப்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தரக்கூடிய குடியரசுத் தலைவரை பாரம்பரிய முறைப்படி சாரட் வண்டியில் மெய் காப்பாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அழைத்து வரக்கூடிய காட்சிகள் தான் நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கோம். சிக்கந்தர். யோகேஸ்வரன், நாளை தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பொது பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றன? குறிப்பாக தொழில்துறையினர், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே என்னென்ன எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? அது குறித்த தகவல் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. இல்ல, தொடர்ச்சியா நம்ம ஜெயா பிளஸ்ல கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இடம்பெற போகிறது, என்னென்ன அம்சங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பல செய்தி தொகுப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் நம்ம இப்போது நினைவுபடுத்தலாம் மக்களுக்காக. என்ன அப்படின்னா, முக்கியமா மத்திய அரசு இந்த முறை 2 துறைகளுக்கு அதிக கவனம், வழக்கத்தை விட அதிக கவனங்களை செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று, தொழில்துறை அமைச்சகத்திற்கு அதிக முக்கியத்துவங்கள் வழங்கப்படுவதோடு,
இரண்டாவது முக்கிய விஷயமாக விண்வெளி, அதே போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தில் அதிக அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான முக்கிய அம்சங்களை எல்லாம் நாளை தாக்கல் செய்யப்படக்கூடிய மத்திய பட்ஜெட்ல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாட்டில் பெண்களுக்கு அதிக அளவில் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும், அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் சற்று நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்துல பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். எனவே பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் சார்பில் இருந்து பெண்களுக்கான அதிகாரங்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம செய்தியை தெரிவித்திருக்கக்கூடிய இதே நேரத்தில் கூட நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் அந்த காட்சிகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். இப்ப முன்பு பேசியது போல நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய பட்ஜெட்ல 2 துறைகளுக்கு தான் முக்கியத்துவம் அதிக அளவில் கொடுக்கப்பட இருக்கிறது. இவற்றை தவிர ஒட்டுமொத்த துறைகளுக்குமான கட்டமைப்பு மற்றும் வலுப்படுத்தலை மீண்டும் மறு கட்டமைப்பு செய்வதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களும் சொல்லப்படுகிறது. அதற்கான காரணம் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 விக்சித் பாரத் 2047 அப்படின்ற ஒரு மையத்தை முன்வைத்துதான் மத்திய அரசு தொடர்ச்சியாக பல திட்டங்களையும் பல முன்னெடுப்புகளையும் நகர்த்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில ஒட்டுமொத்த அமைச்சகங்களுக்கான கட்டமைப்பை இன்னும் விரிவுபடுத்தவும், அதே போல தொலைநோக்கு சிந்தனையில பல்வேறு திட்டங்களை தீர்க்கவும் மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. எனவே அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை கூடுதலாக ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பாதுகாப்பு துறையில தன்னிறைவை பெறுவதற்காக உலக நாடுகளிலிருந்து தற்போது வாங்கக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களையும் உள்நாட்டிலே தயாரித்துக் கொள்வதற்கான வளர்ச்சி கட்டமைப்புகளிலும் பாதுகாப்பு துறையில மத்திய அரசு மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. ஆகவே நாளைய தினம் தாக்கல் இருக்கக்கூடிய பட்ஜெட் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட்டாக எதிர்பார்க்கப்படுகிறது. சாமானியர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடியது வரிச்சலுகை. கடந்த ஆண்டு கூட வரிச்சலுகையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். ஆனால் நடப்பு நிதியாண்டுக்கான 2025-2026 நிதியாண்டுக்கான நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்ல அந்த 7 லட்சம் என்ற வரி சலுகை 10 லட்சமாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது பல தரப்பிலிருந்தும் இப்போதும் சரி, இதற்கு முன்பும் சரி வழங்கப்பட்டிருந்த நிலையில அது குறித்தான அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்புகள் என்பது கூடுதலாகவே மக்களிடமும் இருக்கிறது. அதே போல தொழில்துறை நிறுவனங்களிடம் இருக்கிறது. ஜிஎஸ்டியில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் தான் செய்யப்பட வேண்டும். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான சில முக்கிய அறிவிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான காரணம் முதலீட்டை ஈர்க்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான அறிவிப்புகளை நாளை நிர்மலா சீதாராமன் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்தடைந்து விட்டார். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.